அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எப்பயுமே 9 கிரகங்கள் தன்னிடம் என்ன சொல்றான்னா 3 நட்சத்திரங்களை கையில வச்சிருக்கு. சரியா? ஒரு காரணத்தை கையில வச்சிருக்கோம். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா 2 திதியை கையில வச்சிருக்கோம், 3 யோகத்தை கையில வச்சிருக்கோம். சாதாரண ஆள்கள் இவர்கள் கிடையாது. நீங்க நினைச்சிருப்பீங்க என்ன கிரகங்கள்லாம் என்ன சொல்றான்னா சூரியனுடைய கட்டுப்பாட்டில் என்ன சொல்றான்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது, பவகரணம் இருக்கிறது, அதற்கடுத்து பிரதமை திதி இருக்கிறது, நவமி திதி இருக்கிறது, சோபானம் என்று சொல்லக்கூடிய யோகம் சூரியனுக்கு சொந்தமானது, அரிசனம் என்று சொல்லக்கூடிய யோகம் சூரியனுக்கு சொந்தமானது, சுகம் என்று சொல்லக்கூடிய யோகம் சூரியனுக்கு சொந்தமானது. அப்ப இந்த உத்திர நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், பவகரணம், பிரதமை திதி, தசமி திதி, சோபானம் நாம யோகம், அரிசன நாம யோகம், சுபநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் சூரியனுடைய கடாட்சத்தை பெறலாம். இந்த நாளில் சூரிய நமஸ்காரம் பண்ணினாலும் சிவபெருமானை வணங்கினாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய சக்தியை வலிமைப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி சந்திரனுடைய சக்தியை நமக்கு வேணும். ஏன்னா அதிகமாக டயர் பஞ்சர் ஆனது மாதிரி அடிக்கடி பஞ்சர் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சந்திரன் தான். ஏன்னா வளர்விரையில் ஒரு நிலைமையில இருப்பார், தேய்விரையில் ஒரு நிலைமையில இருப்பார். அவரால் என்ன சொன்னா தன்னைத்தானே என்ன சொன்னா கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியாத நிலைமையில இருப்பார். அப்ப இவர் நம்ம ஜாதகத்துல வலிமையாகணும்னா இவருடைய கண்ட்ரோல்ல ரோகிணி நட்சத்திரம் இருக்கு, அஸ்த நட்சத்திரம் இருக்கு, திருவோண நட்சத்திரம் இருக்கு, பாலவ கரணம் என்று சொல்லக்கூடிய புலியோடைய கரணம் இவருடைய கண்ட்ரோல்ல தான். அதற்கடுத்து என்ன சொன்னா துதியை திதி இருக்கிறது, தசமி திதி இருக்கிறது, வஜ்ர நாம யோகம் இருக்கிறது, சுப்ரம் நாம யோகம் இருக்கிறது, அதிகண்ட நாம யோகம் எல்லாமே இவருடைய கண்ட்ரோல். அப்ப இந்த நாள் ஓடும் போது என்ன சொன்னான்னா நாம் சந்திர சக்தியை வலிமைப்படுத்தி கொள்ளலாம். எங்கேயுமே போக வேண்டியதில்லை. எங்கேயுமே எதுக்கு போகணும்? அப்ப ஒரு மாதத்தில் 3 சந்திரனுடைய நட்சத்திரம் வரும். கரணம் பாலவ கரணம் அடுத்தடுத்து வரும், துதியை திதி வரும், தசமி திதி வரும், வஜ்ரநாம யோகம் வரும், சுப்ரம் நாம யோகம் வரும், அதிகண்ட நாம யோகம் வரும். இந்த நாளில் சந்திர பகவான்கிட்ட போய் நீங்க நில்லுங்க. உங்க உடம்பில் இருக்கின்ற நெகட்டிவ் சக்தி போய் சந்திர சக்தி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். அந்த எனர்ஜி கோயிலுக்கு போய், இந்த எனர்ஜி கோயிலுக்கு போய், இங்க போய் உட்கார்ந்துரு அப்படிங்கறதெல்லாம் என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு ஜோதிடத்துல பல விதமான கருத்துக்களை பேசுகின்றோமே. நம்ம வழியெல்லாம் ஷார்ட்கட்டான வழிதான். அதுக்கடுத்து செவ்வாய் ஒருத்தருக்கு தனஸ்தான அதிபதியா வந்துட்டார். மிருகசீரிட நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் ஓடும் போது நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாயை வழிபாடு பண்ணுங்கள். கௌளவ கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது செவ்வாயை வணங்குங்கள். திருதியை திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது செவ்வாயை வணங்குங்கள். ஏகாதசி திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது செவ்வாயை வணங்குங்கள். சுகர்ம நாம யோகமும் சித்தி நாம யோகமும் பிராமியம் நாம யோகமும் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் செவ்வாய் பகவானை வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயுடைய எனர்ஜி வலிமைப்படுத்தப்படும், உறுதியா வலிமைப்படுத்தப்படும். ஏன்னா இந்த நட்சத்திரம், கரணம், திதி யோகத்துக்கு யோகம்ல யாரு கெட்டுன்னா செவ்வாய் தான் கெட்டு. அதற்கடுத்து புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு வலிமையாக இல்லை, நீச்சமாயிருக்கார். அப்ப புதனுடைய நட்சத்திரங்களாகிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இது ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் புதன் பகவானை வழிபாடு பண்ணுங்கள். புதனுடைய சக்தி அதிகமாக கிடைக்கும். தைத்துளை கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது புதனை வழிபாடு பண்ணலாம். புதனுடைய கிரகம் வேலை செய்யும். அதற்கடுத்து சதுர்த்தி திதி ஓடும் போதும் துவாதசி திதி ஓடும் போதும் பிரீதி நாம யோகமும் சிவநாம யோகமும் விருத்தி நாம யோகமும் ஓடும் போது
நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற புதனை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் புதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கல்வி வரல, கடன் ஆகி போச்சு, நாங்க என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு கண்டிப்பாக தீர்த்து விட்டு விடுவார். அதற்கடுத்து குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்துடைய கண்ட்ரோல் இருக்கிறது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அதற்கடுத்து கரசை என்று சொல்லக்கூடிய யானையுடைய கரணம் இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதற்கடுத்து பஞ்சமி திதி இவருடைய கண்ட்ரோல், திரையோதசி திதி இவருடைய கண்ட்ரோல், சூழநாம யோகம் இவருடைய கண்ட்ரோல், வரியன் நாம யோகம் இவருடைய கண்ட்ரோல், வைதிருதி நாம யோகம் இவருடைய கண்ட்ரோல். இந்த நட்சத்திரங்கள், திதிகள், யோகங்கள் ஓடும்போது நவகிரகத்தில் இருக்கிற குருவை நீங்கள் வழிபாடு பண்ணினால், உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் கம்மியாக இருந்தால் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அவர் தான் இல்லை இந்த இதுக்கெல்லாம் இன்சார்ஜ். அதற்கடுத்து சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் வலிமையாகி திருமணம், சிற்றின்பம், போக்குவரத்து எக்ஸெட்ரா, வண்டி வாகனம் எக்ஸெட்ரா, லக்ஸுரி அனைத்துமே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பரணி நட்சத்திரம் போடும் போதும், பூர நட்சத்திரம் போடும் போதும், போராட நட்சத்திரம் போடும் போதும் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. வணிசை கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், வணிசை கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா சுக்கிரன் ஆக்டிவேஷன்ல இருப்பாரு. சஷ்டி திதி ஓடிக்கொண்டிருக்கும் போதும், சதுர்த்தசி திதி ஓடிக்கொண்டிருக்கும் போதும் சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்டு விடும். சௌபாக்கிய நாம யோகமும், வியாகதம் நாம யோகமும், சாத்திய நாம யோகம் ஓடும் போது நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு ஒரு சின்ன செண்டு பாட்டில் கொடுத்து மேல அபிஷேகம் பண்ணி அப்படின்னு சொன்னோம்னாலுமே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரனுடைய தோஷம் போயிடும். இதெல்லாம் உண்மை. அதற்கடுத்து சனி நம்ம தோஷம் இருக்கிறது, கஷ்டத்தை கொடுக்குறாரு, வேலைக்கு ஆள் கிடைக்கல, சனி தோஷம் இருக்கிறவங்க பூச நட்சத்திரக்கு அன்னைக்கும், அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கும் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு நீல கலர் பூவை வைத்து வழிபாடு பண்ணுங்க. பத்திரை கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சனியை வழிபாடு பண்ணினால் வெற்றி உறுதி. சப்தமி திதியும் அன்றும் பௌர்ணமி திதி என்றும் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள், பெரிய வெற்றி கிடைக்கும். விஸ்கம்ப நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், கண்டநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், பரிகநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சனியை போய் வணங்கினால் சனியோடைய நெகட்டிவிட்டி நம்மளை தாக்காது, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ராகு. சிறந்த பொக்கிஷத்தை கொடுக்கக்கூடியவன் என்பது யாருன்னா ராகு. இந்த ராகுவை நாம் வலிமைப்படுத்தி பெரிய யோகத்தை, ஆனா மாட்டி விட்டுறோமா நம்ம அவர் போற வழியில நம்ம ஈஸி தான், ஆனா மாட்டி விட்டுறக்கூடாது. அப்ப என்ன சொன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல போய் நவகிரகத்துல இருக்கிற ராகு வழிபாடு பண்ணுங்க, சுவாதியில போய் வழிபாடு பண்ணுங்க, சதயத்துல போய் வழிபாடு பண்ணுங்க. நாகவ கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நவகிரகத்தில் இருக்கிற ராகுவை வழிபட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்றான்னா வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சகுனிகரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் என்ன சொல்றான்னா நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து அமாவாசை திதி அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா திருதியை, அமாவாசை திதி, திருதியை திதி, வியாகத நாம யோகம். திருதியை என்பது யோகம், வியாகதம் என்பதும் ஒரு யோகம், ஜந்திரம் என்பதும் யோகம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அமாவாசையில் வழிபட்டால் ராகு ஆக்டிவேஷன், திருதி நாம யோகத்திலும் வியாகத நாம யோகத்திலும் ஜந்திரம் என்று சொல்லக்கூடிய நாம யோகத்திலும் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ராகு உங்க ஜாதகத்தில் இருக்கிற மைனஸான ஒரு விஷயம் பிளஸ் ஆக மாறிவிடும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னால் வெற்றி கிடைக்கும். அப்ப எந்த கிரகத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் இந்த சொன்ன நட்சத்திரங்கள், அதற்கடுத்து கரணங்கள், அதுக்கடுத்து என்ன சொன்னா திதிகள், அதற்கடுத்து யோகங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் போது இதை குறிச்சு வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி குறிச்சு வச்சது.
இப்ப கொஞ்சம் தெளிவாக சில விஷயங்களை சொன்னேன். இதுக்கு ஏற்கனவே என்ன சொன்னா 4000 சொச்சம் வீடியோக்களுக்கு மேல போயிருச்சு. 4000க்கு மேல போய் 4000 சொச்சத்துக்கு போயிருச்சு. அப்ப நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாது. புதிதாக வந்தவர்கள் பார்த்து கொள்ளட்டும். பழமையாக இருந்து நீங்க எதுவும் பார்த்துருந்தீங்கன்னாலும் கண்டிப்பா என்ன செய்யுங்க, திரும்பவும் படிங்க. அதுல எப்பயுமே என்ன சொன்ன ஊடால என்ன சொன்னாலும் ஒரு புது கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால என்ன சொல்லலாம்னா, நவகிரகங்களில் ராகு வரை கேதுவுக்கு என்ன சொல்றான்னா கேதுவுக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, கேதுவை வலிமைப்படுத்த வேண்டும். கேதுவால் இருக்கிற தொந்தரவு குறையணும் அப்படின்னா அசுபதி மகம் மூலத்தில் என்ன சொல்றான்னா வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கிற கேதுவுக்கு தான் போகணும். கிம்ஸ்துக்கண கரணம் சதுஸ்பாத கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்ன கேது நல்லா ஆக்டிவேஷன் கொடுப்பார். அதுக்கடுத்து ஆயுஷ்மான் நாம யோகம், ஆயுஷ்மான் நாம யோகமும் துருவ நாம யோகமும் சித்தம் நாம யோகமும் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற கேதுவை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன சொன்ன பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால நீங்க எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றி வேண்டுமா, நவகிரகத்தை சுத்தி சுத்தி வந்தாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன எந்த இதுல பஞ்சாங்கத்தை பார்க்க தெரிந்து இன்றைக்கு என்ன சொல்றான்னா நமக்கு தேவை என்ன, அதாவது நீங்கள் என்ன சொல்ற கர்மாவை போக்குவதற்கு நட்சத்திரம், திதியை பிடித்தீர்கள் என்று சொன்னால் பணம், யோகத்தை பிடித்தீர்கள் என்று சொன்னால் உடம்பில் இருக்கின்ற மைனஸ்கள் எல்லாம் போயிடும், காரணத்தை பிடித்தீர்கள் என்று சொன்னால் காரிய வெற்றி. அப்ப இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சது, நம்ம யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட முடியாது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.